நொய்டாவில் சிறுமிகளை வரிசையாக கற்பழித்துக் கொன்ற காமுகன் சுரீந்தர் கோலியின் தூக்கு தண்டனையை அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஆயுளாக குறைத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பல சிறுமிகளை கற்பழித்துக் கொன்றது தொடர்பான வழக்கில் காமுகன் சுரீந்தர் கோலிக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து 2009ஆம் ஆண்டில் தீர்ப்பளித்தது. அந்த தண்டனையை அலகாபாத் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தன. கருணை மனுவை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியும் நிராகரித்தார். அதையடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி கோலியை தூக்கிலிட விசாரணை நீதிமன்றம் நாள் குறித்தது. மீரட் சிறையில் தூக்கிலிடுவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னதாக கோலியின் தூக்கு தண்டனைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. பிறகு தண்டனையை குறைக்க கோரும் கோலியின் மனுவை மீண்டும் விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதியன்று தூக்கு தண்டனையை மீண்டும் உறுதி செய்தது. இந்நிலையில் கோலியின் தூக்கு தண்டனையை குறைக்க கோரி ஜனநாயக உரிமைகளுக்கான மக்கள் அமைப்பு என்ற தொண்டு நிறுவனம் சார்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கோலியின் தூக்கு தண்டனையை ஆயுள் சிறையாக குறைத்து புதனன்று உத்தரவிட்டனர். கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்படும் காலதாமதத்தை கருத்தில் கொண்டு தூக்கை ஆயுளாக குறைக்கலாம் என்று கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருந்ததை சுட்டிக்காட்டி மனிதநேய அடிப்படையில் கோலியின் தண்டனையை குறைக்க வேண்டும் என அவரது தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. 2005 இருந்து 2006 வரையில் 19 சிறுமிகளை கற்பழித்துக் கொன்றதாக 19 வழக்குகள் கோலிக்கு எதிராக தொடுக்கப்பட்டன. அவற்றில் 5 வழக்குகளில் கோலி குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளான். இன்னும் 14 வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.